செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக அவ்வளோ மும்முரம் காட்டுது. அப்போ செந்தில் பாலாஜி தவிர மற்ற யாருமே ஒரு சிறந்த நபர்களே திமுக இல்லையா? செந்தில் பாலாஜி அளவுக்கு யாரும் இவ்வளோ நெருக்கடியில் யாரும் சந்திக்கல இப்போ வரைக்கும். நெருக்கடியை சந்திச்சாங்கன்னா என்ன காரணம்? நீங்கள் போட்ட வழக்கு தான் சார் அவர் நெருக்கடியை சந்திக்கிறார். திமுக போட்ட வழக்கு தான் சார். இப்போ தான் வேறு கட்சியிலேருந்து வந்து இணைஞ்சார். உடனே எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்தீங்க, மாவட்ட பொறுப்பை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அமைச்சராகவும் கொடுத்தீங்க. அமைச்சர்லேயே இன்றைக்கி முக்கியமான அமைச்சராக அவர் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் என்ன கதை? எனக்கு கூட ஒரு திமுக சமீபத்தில் சொன்னாப்புல, அவர் என்னங்க 30-40 ஃபார்மேட்டை திமுக அறிமுகப்படுத்தி செந்தில் பாலாஜி தாங்க 70% தலைமை கொடுத்துன்னு 30% அவர் எடுத்துக்கணும். இந்த சிஸ்டத்தை திமுக அறிமுகப்படுத்துறது தான் அவர் தான். ஒரு கால் இருக்கலாம் 30-70. ஆமாம், ஒரு போக்கில் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் பொதுவெளியில் எடுத்து பேசுறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொங்குமண்டல கரூர் அவர் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்கிற பட்சத்தில் அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை துரைமுருகன் கட்டுப்பாடில் தான் இருக்குது. அவரையே காப்பாற்ற முடியும். ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை கூட இல்லை. செந்தில் பாலாஜி விஷயத்துக்காக முதல்வர் பொங்கல் இன்றைக்கி சட்டமன்றத்தில் அவர் ஒரு மசோதா தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. மருத்துவத்துறை சார்ந்த ஒரு மசோதா தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதை வேற ஒரு ஆள்கிட்ட மூர்த்திகிட்ட கொடுத்துட்டாங்க. அமைச்சரவையிலேருந்து அவர் தூக்க போகிறாங்கிற செய்தியெல்லாம் கூட வந்தது. வாய்ப்பு இருக்கா? என்னுடைய பார்வையில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐஎன்எல்பி கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம். வாங்க. தொடர்ச்சியாக திமுகவுடைய அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு, அதே போல் போக்குவரத்து ஊழலில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், துரைமுருகன், பொன்முடி, இப்போ நேற்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொடர்ச்சியாக கோர்ட்டே வாண்டான சுமூட்டவாக சில வழக்கெல்லாம் எடுத்து பண்ணுறாங்கல்ல. இது அரசியல் நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அதே போல் செஞ்சதுக்காக அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க? இதில் அரசியல் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி ஒரு குற்றச்சாட்டு, அவர் சிறைக்கு போகிறாரு, வெளியே வராரு. வெளியே வந்து அடுத்த நாளே துறைகள்லேயே முக்கிய துறை மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னால், அதுவும் அந்த கையெழுத்து கூட முடியல. அதாவது நீதிமன்றம் அந்த ஒரு மாதம் கையெழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அமலாக்கத்துறையில் தினமும் காலையில் கையெழுத்து இடணும்னு. அந்த கையெழுத்து முடிகிறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக அவர் அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? சரி, அவர் அமைச்சர் ஆகிட்டு அவர் அமலாக்கத்துறை கையெழுத்துக்கு போகிறாரு. அவருடைய டிரைவர் அரசு டிரைவர், அவருடைய பிஏ அரசு அதிகாரி. அப்போ அவர் ஒரு அரசு பொறுப்புள்ள நபர். அப்போது அமலாக்கத்துறையை மிரட்டுறதுக்காக இவங்க அமைச்சர் பதவி அவருக்கு வழங்கினாங்களா? ஏன் சார் கொஞ்ச நாள் சமமாக இருங்க, அந்த வழக்கு முடிகிற வரையும் அமைதியாக இருங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளின்னு தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் அவர் குற்றவாளின்னு சொல்லி தெரியும். அதுக்கு முன்னாடி குற்றம் சாட்டப்பட்டவர்களை அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றங்கள் முடிவு எடுக்க முடியாது. இடம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஏன் செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக அவ்வளோ மும்முரம் காட்டுது? அப்போ செந்தில் பாலாஜி தவிர மற்ற யாருமே ஒரு சிறந்த நபர்களே திமுக இல்லையா? செந்தில் பாலாஜி அளவுக்கு யாரும் இவ்வளோ நெருக்கடியில் யாரும் சந்திக்கல இப்போ வரைக்கும். நெருக்கடியை சந்திச்சாங்கன்னா என்ன காரணம்? நீங்கள் போட்ட வழக்கு தான் சார் அவர் நெருக்கடியை சந்திக்கிறார். திமுக போட்ட வழக்கு தான் சார். நெருக்கடி இருக்குன்னா சந்திச்சு தான் ஆகணும். அவர் திமுகவுக்கும் செந்தில் பாலாஜிக்கு எத்தனை ஆண்டுகள் பழக்கம்? இப்போ தான் வேறு கட்சியிலேருந்து இணைஞ்சார். உடனே எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்தீங்க, மாவட்ட பொறுப்பை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அமைச்சராகவும் கொடுத்தீங்க. அமைச்சர்லேயே இன்றைக்கி முக்கியமான அமைச்சராக அவர் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் என்ன கதை இது? இல்லை, முதல்வரே தியாகின்னு சொல்கிற அளவுக்கு அவர் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்காருன்ற புரிஞ்சுக்கூடாதா? அதுதான் சந்தேகமாக இருக்குது. எனக்கு கூட ஒரு திமுக சமீபத்தில் சொன்னாப்புல, அவர் என்னங்க 30-40 ஃபார்மேட்டை திமுக அறிமுகப்படுத்தி செந்தில் பாலாஜி தாங்கன்னாரு. எனக்கு கூட புரியல, என்னங்க 30-70 என்னங்க அப்படின்னு. 70% தலைமை கொடுத்துன்னு 30% அவர் எடுத்துக்கணும். இந்த சிஸ்டத்தை திமுக அறிமுகப்படுத்துறது தான் அவர் தான். அதனால தான் இப்போ திமுக எல்லாருக்கிட்டையும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் சீனியர் அமைச்சர்கள்லாம் கொடுக்குறது இல்லை.
ஆனால் தான் சீனியர் அமைச்சர்கிட்ட வந்து அமலாக்கத்துறை ரைடு போனாலும் போய் சாகு அப்படின்னு விட்டுறாங்க. தலைமையிலேருந்து ஒரு அறிக்கை கூட விடுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு திமுககாரர் சொன்னார். ஒரு கால் இருக்கலாம். 30-70 ஆமாம், போகிற போக்கில் பேசக்கூடிய செய்திகள் எல்லாம் வந்து பொது வெளியில் எடுத்து பேசுறது. ஒரு போக்கில் சொல்கிற சொல்லுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அவர் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப பலமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. இப்போ வரைக்குமே அதிமுகவையும் பாஜகவும் உள்ள நெருங்க விட அப்போ முடியாது. செந்தில் பாலாஜி இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து திமுகவில் சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி கொங்கு மண்டலம் வீக்காக இருந்தது. திமுகவில் கொங்கு மண்டலம் சார்பாக யாருமே வெற்றி இப்போ பெற்றது. வரைக்கும் அதிமுக அங்கே வலுவான ஒரு கட்டமைப்பில் தான் நானே சொல்கிறேன், கொங்கு மண்டலத்தில் உடச்சிட்டார்ல அவரு. இல்லை, கொங்கு மண்டலத்தை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே வெற்றி பெற்றது இல்லையா? திமுகவில் வெற்றி பெற்றது இல்லை, வெற்றி பெற்றிருக்காங்க நிறைய. திமுக ஆட்சி நடத்தியது இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்தையும் நடத்தி தானே இருக்காங்க. இவர் வந்து தான் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றார்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் ஏன் உருவாக்குறீங்க? இப்போ செந்தில் பாலாஜிங்க அப்படிங்கிறவர் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி அவங்க கூட பயன்படுத்தினால கட்சியில் அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. கொங்கு மண்டல கரூர் அவர் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவருடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்கிற பட்சத்தில் அவரை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணுறது தப்பு இல்லை. அவர் அமைச்சர் தூக்கம் வேணான்றது தப்பு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை வந்து துரைமுருகன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவரையும் காப்பாற்ற மாட்டீங்க. திருச்சி எடுத்திங்கன்னா KN நேரு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவரையும் காப்பாற்ற மாட்டீங்க. ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை கூட இல்லையா? காப்பாற்ற மாதிரி இல்லை, கண்டன அறிக்கை கூட இல்லையா? அமலாக்கத்துறை வந்தது இப்படி வந்து அமைச்சர்கள் வீடுகளையும் அமைச்சர்களுடைய சொந்தக்கார வீடுகளையும் அரசியல் ரீதியாக பழி வாங்குது பாஜகங்கிற ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லையா முதல்வர்கிட்ட? பாஜக எதிர்த்து கண்டன அறிக்கை முதல்வர்கிட்ட ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லையே. செந்தில் பாலாஜி விஷயத்துக்காக முதல்வர் பொங்கல் மற்ற யார் விஷயத்துக்கும் அப்படி அமைதி, எல்லாம் சைலண்ட் மூட்லேயே இருக்காருங்களே திமுகவே. இல்லை இப்போ துரைமுருகன் வந்து சொத்துக்கு போகிறாங்க. ஒரு எம்பியை கூப்பிட்டு போகிறாங்க அமலாக்கத்துறை ஆஃபீஸுக்கு வாங்கன்னு. யார்? கதிரானந்த. ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லையே. திமுக தலைமை சார்பாக ஒரு கண்டன அறிக்கை கூட இல்லையே. இல்லை இந்த வழக்கில் என்ன அதுதான் சொல்லுவேன் சார். துரைமுருகனை வழக்கும் சொத்துக்கு வழக்கு தான். MRK பன்னீர்செல்வம் சொத்துக்கு வழக்கு தான். பொன்முடி இது உங்களுக்கு எல்லாத்தையும் அதுவும் சொத்துக்கு சம்மந்தப்பட்ட வழக்கு தான். அது அப்படி இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி அப்படி இல்லைல்ல. அதில் இன்னும் நிரூபிக்கப்படவே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சிருக்காங்க. முகாந்திரம் இல்லைன்னு செந்தில் பாலாஜி சொல்லி தானே பேசினார் அவர். ஏங்க 1000 இருக்கட்டுங்க, நீதிமன்றத்தை வழக்குன்னு இருக்குங்க, வழக்குன்னு இருக்கு. ஜெயிலில் இருந்தார், அமலாக்கத்துறை போட்ட வழக்குன்னு இருக்கு. அது நிரூபித்து தண்டிக்கல, குற்றவாளின்னு சொல்லி ஒன்று அறிவிக்கல நீதிமன்றம். உண்மைதான். இருந்தாலும் அவ்வளோ அவசரப்பட்டு ஜாமீன்னு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஜாமீன் கண்டிஷனே போடுறாங்க. அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கொடுத்தா சாட்சிகள் கலைச்சிடுவார், வழக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உடனே அவசரமாக ஒரு கூட்டம் கூட்டி அமைச்சரவையிலேருந்து அவரை நீக்கிறீங்க. கபில் சிபில் சொல்கிறாரு, கூண்டுக்கே எந்த சாட்சியும் வரல, வராத சாட்சியை நாங்கள் எப்படி கலைக்க முடியும் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது 1000 லாஜிக்காக பேசலாம், லாஜிக்காக வாதங்கள் பிரதிவாதங்கள் வைக்கலாம். ஆனால் நீதிமன்றம் என்ன எடுத்துக்கணும்னு சொன்னால், இவர் அமைச்சராக இருக்கார், அதனால் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இருந்தோம். ஆனால் நீங்கள் தான் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறீங்க, ஜாமீனை கொடுத்தோம். ஜாமீன் கிடைச்ச உடனே மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்கன்னா இது யாரை ஏமாத்துறது? எங்களை ஏமாத்துறீங்களா? சாட்சி கிடைக்கிற முகாந்திரம் இருக்குங்கிறத எங்களை ஏமாத்துறீங்களா நீங்கள்? இப்போது ஒரு அமைச்சரான பிறகு ஒரு அதிகாரி வந்து ஒரு கமாண்ட் பண்ணி ஒரு அக்யூஸ்டுக்கிட்ட எப்படி நடந்துமோ அப்படி நடந்துக்க முடியுமா? முடியாது. சார் இது என்ன சார் ஆச்சு அப்படின்னு போய் மெதுவாக தான் கேட்க முடியும். அமைச்சர் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வச்சு விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிச்சாங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் ஒரு மசோதா தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. மருத்துவத்துறை சார்ந்த ஒரு மசோதா தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதை வந்து வேற ஒரு ஆட்கிட்ட மூர்த்திகிட்ட கொடுத்துட்டாங்க. அமைச்சரவையிலேருந்து அவர் தூக்க போகிறாங்கன்ற செய்தியெல்லாம் கூட வந்தது. வாய்ப்பு இருக்கா? என்னுடைய பார்வையில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் கூட இது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அவனை அமைச்சர் பதவி வந்து நீக்குங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அமைச்சர் பதவி யாருக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கணும்னு அந்த கட்சி தான் தீர்மானிக்கணும். அவர் வந்து நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி இல்லை, விசாரணை இணை குற்றவாளி தான் அவர். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் மீது வழக்கு இருக்குது. அவங்க எல்லாமே வந்து அரசு பதவிகளை வகிக்கக்கூடாதுன்னா அமித்ஷா கூட மீது கூட வழக்கு இருக்கா இல்லையா? சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு. அதனால் நீதிமன்றம் அப்படி வந்து அவரை வந்து அமைச்சர் பதவியை நீக்குங்க, இல்லை நாங்கள் ஜாமீனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓரளவுனா சொல்லியிருக்க மாட்டா, தீர்ப்பாக சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். மீறி சொன்னால் கூட அப்பீல் போடுவாங்க. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லிட்டா கூட வேறு பெஞ்சுக்கு மாற்றி இது வந்து தவறான தீர்ப்பு அப்படின்னு அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அமைச்சரவையில் வந்து ஏன் அவர் வரல, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் இதை வச்சு எதனா அரசியல் பேசுவாங்க, அதை தவிர்ப்புன்றதுக்காக கூட இருக்கலாமே. இல்லை இறுதியாக இந்த ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி நான் சொன்ன மாதிரி சொன்ன 4 அமைச்சர்கள் இன்னும் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவர் மீது இப்போ இந்த தேர்தல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பின்னாடி என்ன ஏதாவது அரசியல் காரணம் பார்க்குறீங்க, இல்லை சட்ட நடவடிக்கைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறதாரு? இல்லை, அரசியல் காரணங்கள் இல்லாமல் இல்லை. அதே நேரத்தில் வந்து இப்போது 1000 கோடி ரூபா ஊழல் டாஸ்மார்க்லன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாப்புல, மத்திய அரசு உங்கள்கிட்ட தானே இருக்குது. உடனே வந்து நடவடிக்கை எடுத்து அது சம்மந்தமான இது வந்து வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் தூக்கி போட வேண்டியதானே எல்லாரையும், யார் யார் காரணம்னு.
சொல்லுங்கள். ஏன் அமைதியாக சொல்கிறதோட அப்படி போயிட்டீங்க? அமித்ஷா வந்து என்ன சொன்னார்? 47,500 கோடின்னு சொல்லிட்டு 47,500 கோடின்னு சொல்லி புள்ளிவிவரத்தோடு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க? முதல்வர் வீட்டுக்கு ரைடு விடுங்க, உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு ரைடு விடுங்க, சபரீசன் வீட்டுக்கு ரைடு விடுங்க. இது எல்லாமே என்னென்னா இன்றைக்கி வரலையும் இது வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல் ரீதியாக நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அமலாக்கத்துறை ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, எல்லாமே ரைடு தான் நடக்கும். ஆனால் யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய முடியும். இந்தியாவில் அரசியல்வாதி மீது எத்தனை வழக்கு அமலாக்கத்துறை பதிவு பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டு மூணு வழக்கு தான் சொல்லலாம். அது ஒன்று வந்து நம்ம லாலு பிரசாத் யாதவ், ஜெயலலிதா கூட அது மாநில அரசு போட்ட வழக்கு தான். ஆம் ஆத்மி கட்சி, அரவிந்த் கெஜ்ரிவால், இது போல் சொற்பமான வழக்கு தான். இது வெளியும் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 வழக்கு மட்டும்தான் இருக்கான் இது அமலாக்கத்துறை போட்டது. அதான் 500 வழக்குலேயுமே வந்து 480 வழக்குகள் வந்து இந்த அவாலா பண்ணுறாங்கல்ல, இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு பிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் தான் இருக்காங்க. அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா 4-5 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு 10 இடத்துல அமலாக்கத்துறை ரைடு செய்திகள் தலைப்புச் செய்தியாக ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் யார் மீதும் வழக்கு போகிறது இல்லை. ஒரு ஆட்சி மாறின உடனே வந்து பேரம் பேசப்பட்டு அது தவிர்க்கப்படும். அவ்வளோ கிட்டத்தட்ட இப்போ கண் துடைப்பாக தான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி. இதே கண்துடைப்பு தான் இது. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு விதமான உறவு இருக்குது. துரைமுருகன் வழக்கு நீதிபதி தான் தானாக முன் வந்து எடுக்கிறார். ஆமாம், வேல்முருகன் இந்த வழக்கு வந்து தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தான் சில இடங்கள் அதே நீதிபதிகள் சில பேர் இருக்குங்கள, அந்த மாதிரி நபர்கள் தான் எடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு விடுகிறாங்க தவிர மற்றபடி வந்து இது வந்து பாஜகன்னு சொல்ல முடியாது. பாஜகன்னா அமலாக்கத்துறை விட்டு தான் உடனே ரைடு பண்ணி ஆவணங்களை இன்னைக்கு அப்போ சப்பந்த டைம் வேறுங்க. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய் நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ண என்ன கேள்வி கேட்குறான்? ஏகப்பட்ட வெரிஃபிகேஷன் இருக்குது. இவனுங்க இவ்வளோ கோடிக்கணக்கான காசு ஏதுங்க? எப்படிங்க இவனுங்க பண்ணுறாங்க? ஒரு தேர்தலில் உங்களுக்கு தெரியும், ஒரு தொகுதிக்கு பூத் கமிட்டின்னு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பூத் கமிட்டிக்கு குறைஞ்சபட்சம் 2 கோடி ரூபாய் செலவாகும். நம்புவீங்களா? ஒரு பூத் கமிட்டி 50,000 ரூபாய் அந்த கடைசி நாளைக்கு, ஒரு நாளைக்கு அதுக்கே 2 கோடி ரூபாய். ஒரு எம்எல்ஏக்கு நான் சொல்கிறேன். எம்பின்னு சொன்னால் 15 கோடி அதுக்கே செலவு பண்ணணும். அப்போ இந்த காசெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா அவசரத்துக்கு பேங்கில் போட்டாவே 1008 கேள்வியை கேட்டு நோடிக்கூட இவனுங்க இத்தனை இவ்வளோ கோடி ரூபாய் வந்து எங்கேருந்து இவங்க எடுக்கிறாங்க? இவனை பெட்டியில் வச்சுருக்காங்களா இல்லை புதைச்சி வச்சுருக்காங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஒழிச்சு சம்பாதிச்ச காசு இருக்காது இல்லையா? இன்றைக்கி எந்த எம்எல்ஏ வந்து எதுவுமே செலவு இல்லாமல் மக்களுடைய செல்வாக்கு மக்களுடைய ஆதரவில் எம்எல்ஏ ஆயிருக்கா சொல்லுங்கள்? ஒரு ஆள் சொல்லுங்கள். எம்பி யார் ஆயிருக்கா சொல்லுங்கள்? இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. மக்களுக்காக செயல்பட்டவங்க மக்களாக தேர்ந்தெடுத்தாங்க. எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும். இன்றைக்கி பணம் தான். நீங்கள் குறைஞ்சி எம்எல்ஏ ஆகணும்னா ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 கோடியாச்சும் இருக்கணும். எம்பி ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 25 கோடி வச்சுருக்கணும். கவுன்சிலர் ஆகணும்னா கூட 5 கோடி ரூபாய் வச்சுருக்கணும். கவுன்சிலர் கூட நம்மளால் ஆக முடியும். இப்போ எல்லாம் கார்பரேட்டுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு அரசியல். அப்படிங்கும்போது இந்த பணம்லாம் எப்படி வருது உங்களுக்கு? பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும். ரொம்ப நன்றி.